இழந்த புயல்சார உரம்பெயர்வு இல் வன்கரி கரந்து உற ஒடுங்கா வரம்பு அகல் நரும் திரசம் வைகள் பட வைகும் உரம்பினில் நிரம்பின நுழைஞ்சிடை நுழைந்த சரம்பையில் நெடுந்துளி நிறந்த புயல் சார. நீர்ந்த புயல் அப்படின்னா வானத்திலே நெருங்கி இருக்கின்ற மேகங்கள். சரம்பையில் நெடுந்துளி, சரம் பயில் நெடுந்துளி, பயில்னா போன்ற, சரத்தை போன்ற, அம்புகளை போன்ற நெடுந்துளி நீண்டு விழுகின்ற மழை துளிகள், நீர்த்தாரைகள். நிமிர்ந்த புயல் சார, அதாவது இல்ல நிமிர்ந்த புயல் தான், ரெண்டு இருக்கு, ஒரே அர்த்தம் தான். நிமிர்ந்த அதே அர்த்தம் தான். நெருங்கிய மேகங்களிலிருந்து சார விழுதலாக, தங்கள் மேலே விழுதலால் உரம் பெயர்வு இல் வன்கரி கரந்து உற ஒடுங்கா. உரம் பெயர்வு இல் அப்படின்னா உரம்னா வலிமை, உரம் பெயர்வில் வலிமையில் சிறிதும் குன்றாத வன்கரி வலிய யானைகள் கரந்து உற ஒடுங்கா. கரந்து உறன்னா ஒளிந்து வாழ வாழுமாறு, ஒடுங்கான ஒடுங்கி ஒடுங்கா. வரம்பு அகல் நரும் பிரசம் வைகள் பல வைகும் முரம்பினில் நிரம்பல. தேனை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப காலம். வரம்பு அகல் அப்படின்னா அளவற்ற, அளவற்ற வரம்பு அகல். இதுதான் வரம்பு என்று சொல்ல முடியாத அளவிலே மிகப்பெரிய நெடும் பிரசம். பிரசம்னா தேன், தேன்கூடு. நெடும் பிரசம் பல வைகள் வைகும், அதுவும் எப்படி நெடுநாட்களாக இருக்கின்ற தேன்கூடு. யாருமே தொடல, ரொம்ப காலம் ஆச்சு. வைகள் அப்படின்னா நாட்கள், நாள் இல்லையா? வைகள் வாய் வந்தனை கரம் பற்றிய வைகள் வாய். பல நாட்களாக இருக்கின்ற அந்த வைகள் பல வைகும் முரம்பினில். முரம்பு அப்படின்னா மலையினுடைய மேடு, மலை மேட்டு வெளிகளிலே. நிரம்பல அப்படின்னா நிரம்பாமல், கூட்டமாக நிறைந்து வசிக்க மாட்டாதபடி. இதெல்லாம் யானைகளை பற்றின வர்ணனையுடைய தொடர்ச்சி. அதாவது ஒரு 10 பாடலுக்கு முன்னால அசையாம வைராக்கியம் உள்ள திடசித்தம் உள்ள முனிவர்களை போல நின்ற, மேலே அத்தனை மழையை ஏற்றுக்கொண்டு அசையாமல் நின்ற யானைகள் இப்போது கலைந்து ஓடுகின்றன. கலந்து ஒளிந்து வசிக்க கருதி நிரம்பல 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 இது நிரம்பன இல்ல, நிரம்பல. அவையெல்லாம் என்ன செய்கின்றன? பல முழைஞ்சிடை நுழைந்த அந்த குகை, மலை குகைகளினுடைய வாயில்களிலே நுழைகின்றன. எப்பேற்பட்ட மலை குகைகள் அப்படின்னா வரம்பு அகல் நெடும் பிரசம் வைகள் பல வைகும் முரம்பினில் நிரம்பல. பல நாட்களாக தேன்கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கின்ற, அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கு அந்த மலை. அந்த இடத்துல யாரும் எடுக்கல, தேன் எடுக்கல ரொம்ப காலமா. அத்தகைய மலை முகடுகளில் இருக்கின்ற மலை குகைகளிலே நுழைவதற்காக, நுழைந்து ஒளிந்து வாழ்வதற்காக இந்த யானைகள் போய் இத்தகைய மாறிடை துண்ணி இருள் எய்த மைத்தகு மணிகுரு நகை சனக்கண் மான்மேல் ஜனகன் மான்மேல் உய்த்த உணர்வத்தினன் நெருப்பிடை உயிர்ப்பான் வித்தகன் இலக்குவனை முன்னில் விளங்கும். இத்தகைய மாறியடை துண்ணி இருள் எய்த மைத்தகு மணிக்குறு நகை ஜனகன் மான்மேல் உய்த்த உணர்வத்தினன் நெருப்பிடை உயிர்ப்பான் வித்தகன் இலக்குவனை முன்னினன் விளம்பும். இத்தகைய மாறியடை, இவ்வளவு பயங்கரமான மழைக்கு நடுவிலே துண்ணி இருள் எய்த, இருள் துண்ணி எய்த, அடர்ந்து இருள் வந்து சேர, மைத்தகு மணிக்குள், மை என்று சொல்லத்தக்க மணிக்குறுநகை ஜனகன் மான்மேல், கண்மணியையும் மை போன்ற கண்களையும் குறுநகையையும் உடைய ஜனகனுடைய பெண்ணாகிய சீதை மேலே உய்த்த உணர்வத்தினன், அவளை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற உணர்வுகளை உடையவனும்
நெருப்பிடை உயிர்ப்பான், நெருப்பு போல பெருமூச்சு விடுவோனும் ஆகிய வித்தகன் ராமன் இலக்குவனை முன்னினன் விளம்பம், இலக்குவனை நோக்கி உணர்வத்தின் மலைவரு மின் எயிற்று அரக்கன் வஞ்சனை இழைப்ப அருங்கொங்கையும் எதிர்வுற்று இன்னலின் உழைத்தனல் உழைந்து உயிர் உழக்கும் ஒன்றினும் பிழைப்ப அரிது எனக்கும் இது என்ன பெற்றியோ. மழை கரு மின் எயிற்று அரக்கன் வஞ்சனை இழைப்ப அருங்கொங்கையும் எதிர்வுற்று இன்னலின் உழைத்தனள் உழைந்து உயிர் உழக்கும் ஒன்றினும் பிழைப்பரிது எனக்கும் இது என்ன பெற்றியோ. இது ராமனுடைய இரங்கல். மழை கரு மின் எயிற்று அரக்கன் வஞ்சனை. மழை கரு மின் எயிறு, மேகம் போன்று கரிய வடிவம் மின்னல் போன்ற பற்களும் கொண்ட அரக்கனுடைய வஞ்சனையை இழைப்பரும் கொங்கையும், ஆபரணங்கள் அணிந்த பெரிய மார்பகத்தை உடைய சீதையும் எதிர்வுற்று இலக்காகி, அந்த அந்த இன்னலுக்கு இலக்காகி இன்னலின் உழைத்தனள் துன்பத்தினால் வருந்தினாள் உழைந்து உயிர் உழக்கும். அவள் அந்த துன்பத்தினாலே வாடி, உழைந்து வாடி, உழைந்து வாடி உயிர் உழக்கும், உயிர் அழிவாள். ஒன்றினும் பிழைப்பு அரிது, ஒரு வகையிலும் கூட பிழைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதே இது. எனக்கும் அப்படி இருக்கிறது, இந்த வகையிலும் பிழைத்து செல்ல முடியாது. இது என்ன பெற்றியோ, இது என்ன நிலைமையோ. இந்த உரையாடல் பூரா இனிமே ராமனுடைய உரையாடல் கொஞ்சம் நிறைய வரும். இதனால லக்ஷ்மணனுடைய ஆறுதல் வரும். தூணி தூங்கிட வானுற இறங்கிய வைரத்தோடும் யானுற கடவதே இதுவும் இந்நிலை வேல் நிறத்து உற்றது ஒத்துழியும் வீகிலே. நான் தூணிர சுடுசரம் தூணி தூங்கிட வானுற பிறங்கிய வைரத்தோடும் யானுற கடவதே இதுவும் இந்நிலை வேல் நிறத்து உற்றது ஒத்துழியும் வீகிலே. வீகிலேன், இரவாமல் இன்னும் இருக்கிறேனே. தூணிர சுடுசரம், ஊன் நிரம்பிய ஊனுடைய நிறத்தை கொண்டதாகிய வெண்மையான சரங்கள் பயனற்றவையாக வெறும் அம்பரா தூணியில தூங்கிக் கொண்டு செயலற்றவையாக கிடக்கவும், பெரிய வைரத்தோடு வானளாவிய தோள்களோடும் நான் இவ்வளவு பெரிய அம்புகளையும் வைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட வைரத்தோள்களையும் வைத்துக் கொண்டு யான் உறக்கடவதே இதுவும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர வேண்டுமா. இந்நிலை வேல் நிறத்து உற்றது, மார்பிலே நிறம், மார்பிலே வேல் பாய்ந்ததை போன்ற துன்பத்தை தருகின்றது. நானும் இரவாதவனாக உயிர் தாங்கிக் கொண்டு நிற்கிறேன். திரிகடை மலரோடும் திறந்த நெஞ்சோடும் அரியவன் துயரோடும் யானும் அறிவுவேன் எரியும் மணி விளக்கின் அற்புதமான இன் துணை குறியிடம் பெடையோடும் துணிவ கூட்டிடும். நான் தூங்குறதுக்கு இடம் இல்லாம, தலைசாய்க்க இடம் இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறேன். தெரிகணை மலரோடும் திறந்த நெஞ்சோடும் மன்மதன் வீசுகின்ற பானமானது என்னுடைய மார்பை திறந்து அந்த புண்ணினாலே நான் அந்த புண்ணோடும் என்னுடைய துயரத்தோடும் நான் யானும் வைகுவேன், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குருவி கூட்டம் என்ன பண்றதுன்னு சொன்னா, குருவிக்கு கூட நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு கூடு இருக்கான். அது கூட்டுல எப்படி இருக்குன்னு சொன்னா, எரியும் மின்மினி மணி விளக்கின் இந்துளை குறியினம் பெடையிடம் துயில கூட்டு. தன்னுடைய பேடையோடு, தன்னுடைய ஜோடியோடு, இணையோடு குருவியானது தன்னுடைய கூட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா,
அந்த இருட்டை போக்குறதுக்கு விளக்காக ஒரு மின்மினி பூச்சியை கொண்டு பக்கத்துல வச்சிருக்கான். பக்கத்துல கூட்டுல ஒரு மின்மினி பூச்சியை விளக்காக வைத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கு, பாதுகாப்பா தூங்கி கொண்டிருக்கு. நான் தலை சாய்க்க இடம் இல்லாதவனாக இருக்கிறேன். பைபிள்ல இல்ல, இதுல முக்கியமான வரி குறியினம் பெடையோடும் துயில் அதான் தன்னுடைய துணையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது இல்ல, அதுக்கு கூட ஒரு டேத்து அதுல இருட்டை போக்குறதுக்கு விளக்காக ஒரு மின்மினியும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பைபிள்ல இறைவனுடைய மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்ற, பறவைகளுக்கு கூடு உண்டு, மிருகங்களுக்கு குகைகள் உண்டு, மனித குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. வானகம் மின்னிலும் மழை முழங்கிலும் யான் அகம் மெழுகுவேன் எகிட்டு அதாயென கானகம் புகுந்து யான் முடித்த காரியம் மேல் நகும் கீழ் நகும் இனியன் வேண்டுமோ. வானகம் மின்னினும் மழை முழங்கினும் யான் அகம் மெழுகுவேன் எயிற்று அராய். இடியேறு உண்ட நாகம் போல நான் ஆகாயத்தில வானத்திலே மின்னல் மின்னினாலும் இடி இடித்தாலும் எப்படி நாகம் நடுங்குமோ அப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மின்னலுக்கும் ஒவ்வொரு இடிக்கும் எனக்கு துன்பம் மிகுந்து கொண்டிருக்கிறது. இது என்ன, இதெல்லாம் சீதைக்கு என்ன என்படுமோ அப்படிங்கிற கவலை. கானகம் புகுந்து யான் முடித்த காரியம், காட்டுக்கு நான் சாதித்த காரியம் இருக்கிறதே, இதை பார்த்து வானகமும் நகும் மண்ணகமும் நகும். தேவர்களும் கைகொட்டி சிரிப்பார்கள், பூலோகத்தில் இருப்பவர்களும் கைகொட்டி சிரிப்பார்கள். இனி என் வேண்டுமோ, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? மறந்திருந்து உயிரினேன் மாறி ஈதியொளி இறந்து பின் சேர்வது சரதம் இப்படி பிறந்து பின் தீர்வதோ பின்னர் அன்னது துறந்து சென்று உருவதோ துயரில் வைகிறேன். மறந்திருந்து உயிரிலே மாறி ஈதியனின் இறந்து பின் சேர்வது சரதம். சரதம் நிச்சயம். இப்படி பிறந்து பின் தீர்வலம் பின்னர் அன்னது துறந்து சென்று உருவலம் துயரின் வைக்கிறேன். சீதையை என்னால் மறந்திருந்து வாழ முடியவில்லை. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்னி பிரவேச காலம் வரதான சமயத்தில் எது எது உண்மையான வார்த்தை, இது சத்திய வார்த்தையா அது சத்திய வார்த்தையா அப்படின்னு துலாக்கோளால் நிறுத்தி பார்க்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை எல்லாமும் கணக்கில் எடுத்துக்கோங்க. எது உண்மையாக சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது இதுல உண்மை இருக்கா இல்லையா? மறந்திருந்து உயிலேன் மாறி ஈது என மாறிக்காலம் இப்படி நீண்டு கொண்டே போகுமேயானால் நான் இறந்து பின் சேர்வது சரதம், நான் இறப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. அப்படியானால் இந்த பழியை நான் எப்படி தீர்த்துக் கொள்வது? இன்னொரு பிறப்பை எடுப்பேனா? அதற்காக இன்னொரு பிறப்பை எடுக்க முடியுமா? பிறந்து பின் தீர்வதும் இன்னொரு பிறவியை எடுத்து தீர்க்க முடியுமா? அல்லது அந்த பிறவியில துறவு மேற்கொண்டு போவதா? பிறவியில முடியாத இந்த பழியை அடுத்த பிறவியில பிறந்து போரிட்டு தீர்த்துக் கொள்ளேனா அல்லது துறந்து போவேனா? துயரின் பழி இப்படி ஒரு துயரத்துல நான் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி குறிப்பு தானே தவிர இதுக்கெல்லாம் ரொம்ப ஆராயத்துக்கான. பிறந்து பின் தீர்வதோ சொல்லாட்சி ரொம்ப நல்லா. பிறந்து பின் தீர்வதோ பின்னர் அன்னது துறந்து சென்று உருவலோ. சரி, அடுத்த பிறவியில துறந்து போகணும். இந்த பிறவியில முடிக்காம பழிய நான் இந்த மாதிரி மாறிக்காலம் நீண்டு கொண்டே போனா நான் இறந்து போவது நிச்சயம். அப்படியானால் இந்த பழியை எப்படி தீர்த்துக் கொள்வது? அடுத்த பழியில போய் போரிட்டு தீர்த்துக் கொள்ளனா இல்ல போரிட்டு தீர்த்துக் கொள்ளனா அங்கே தொடர்ந்து போயிடலான்னு எனக்கு தெரியாது. ஈண்டு அரக்கதம் இருக்கையாம் காண்டலில் பற்பல காலம் காண்டுமால் வேண்டுவது அன்று இது வீர நோய் தேர மாண்டனன் என்பது மாட்சி பாலது ஆம். ஈண்டு நின்று அரக்கரதம் இருக்கை யாம் இனி காண்டலின் பற்பல காலம் காண்டுமால் வேண்டுவது அன்று இது வீர நோய் தேர மாண்டனன் என்று மாட்சிப்பாலாம். ஈண்டு நின்று இந்த இடத்துல இருந்து கொண்டு அரக்கர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை
நாம் காண வேண்டுமேயானால் அதற்கு பற்பல காலமாகும், பல காலமாகும், பற்பல காலம் காட்டுவோம். வேண்டுவது அன்று இது இப்படி ஒண்ணுமே தேவையில்லை. வீர நோய் தர மாண்டன் ராமன் தன்னுடைய துன்பம் தாங்க முடியாமல் இறந்து போனான் என்ற பெயர் ஏற்பட்டால் அதுவே எவ்வளவோ பெருமையானது. இப்படி எல்லாம் கடந்து பழி சேர்வதை விட எனக்கு இப்படி இந்த பழியிலிருந்து எனக்கு ஒரு விமுக்தி விமோசனம் கிடைக்குமானால் அது போதும் எனக்கு என்று ராமன் தன்னை எத்தனையோ நிகழ்ச்சி குறிப்புகள் சொல்லிட்டு வர முதல் இது ஒரு நீங்க படிச்சிருங்க. மேல் நகம் கீழ் நகம் ஒரு இடத்துல சொன்னாரு. மேல் நகம் கீழ் நகம். அது வந்து மேல் நகம் கீழ்ங்கிறப்ப மூலகத்தை செப்பு உருக்கு அணைய இம்மாறி சீகரம் வெப்புற புறஞ்சுட வெந்து வீவதோ அப்புறு கொண்டவாள் நெடுங்கண் ஆயிழை துப்புருக்கு குமுதவாய் அமுதம் துய்த்த நான். அடிப்பட்ட அமுதத்தை நான் துய்த்திருக்கிறேன். செப்பு உருக்கு அணைய இம்மாறி சீகரம் வெப்புற புறம் சுட வெந்து வீவதோ. செப்பு உருக்கு செப்புருக்கு செம்பை உருக்கி பார்த்ததை போல செப்புருக்கு அணைய இம்மாறி சீகரம். அதாவது செம்பை உருக்கும் போது அதை நெருப்பிலே இட்டால் போல அப்படியே ஒரே ஆற்றொழுக்க மழை பெய்யுது. அதுக்கு ஒரு ஓமை. செம்பை உருக்கி வார்த்தார் போல பெய்து கொண்டிருக்கின்ற மாறி சீகரம். சீகரம்னா மழை துளிகள். இந்த மழை துளிகள் வெப்பு உர புறஞ்சுட வெப்பம் மிகுமாறு என்னுடைய உடம்பை எரிக்க யான் வெந்து வீவதும் நான் வெந்து அழிவேனம். அப்பு உருக்கொண்டவள். அப்புன்னா இந்த இடத்துல அம்பு போரியும். அப்புரு கொண்ட வாழ் நெடுங்கண் ஆயிழை. அம்பு போன்ற உருவம் கொண்ட ஒளி பொருந்திய கண்களை உடைய சீதை. துப்பு உரு குமுத வாய் அமுதம் துய்த்தையா. துப்புன பவளம். பவளம் போன்ற நிறத்தை உடைய அமுத வாய் அமுதம். துப்புருக்கு அமுதவாய் அமுதம் துய்த்தையா. குமுதவாய் துப்புரு குமுதவாய். குமுத மலர் போன்ற குமுதம்னா செவ்வாம்பன் சிவந்த நிறம் கொண்ட அவளுடைய இதழத்தை துய்த்த நான். இப்படி அமுதத்தையே பண்ணவனுக்கு இறப்பு இல்லைன்னு சொன்னா நான் இறக்க போகிறேன். கிஸ் மீ அண்ட் மேக் மீ இம்மார்டல் அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை இருக்குல்ல, இறக்குறே அதேதான். இந்த அமுதம் துய்த்த யான் இப்படி இந்த மழை வெந்து அழிவேனும். நீங்க சொன்னது யாரோட வரி? என்னோட வரி. எங்கேயோ படித்தா மாதிரி இருந்தது. நல்லா இருக்குல்ல? நல்லாவே இருக்கு. சொல்லுங்க. Kiss me and make me immortal. இதுல ஒரு வரி இருக்கு. இவரோட வரி. ஷெல்லி. The sky kisses the earth. The mountain kisses the cloud. Why don't you kiss me? அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். அபாரமான வரி. லவ் ஃபிலாசபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போயிட்ரி. லவ் ஃபிலாசபி அப்படின்றதுல மேபி அதில் இன்ஸ்பயர் ஆகி மெய்யடை தீயெதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை என்று அச்சனகன் கட்டுரை பொய்யடையாக்கிய பொறியிலேனோடு மெய்யடை ஆது இனி விழிதல் நன்றரோ. மெய்யடை தீ எதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை என்ற அச்சனகன் கட்டுரை பொய் அடையாக்கிய பொறியிலேனோடு மெய் அடையாது இனி விழிதல் நன்றரோ. அந்த ஜனகன் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தான்? நெய் அடை தீ எதிர் நிறுவி. அது நெய்யை சேர்த்து சேர்த்து வளர்க்கப்பட்ட அந்த தீயிலே தீக்கு எதிராக நின்று நெய் அடை தீ எதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை உனக்கு இவள் அடைக்கலம். கையடைனா அடைக்கலம், பாணி கிரகணம் என்று சொன்ன அந்த ஜனகனுடைய கட்டுரை, ஜனகனுடைய உறுதி சொல்லை பொய் அடையாக்கிய
இந்த இடத்துல அடைன்றதுக்கு அர்த்தம் தோசை அடைன்ற மாதிரி அடை. பொய் அடைந்ததாக்கிய, பொய்யுடன் சேர்ந்ததாக்கிய, பொய் அடையாக்கிய பொறியிலே நோடு மெய் அடையாது. அப்படிப்பட்ட பொறியிலே நோடு நல்வினை இல்லாதவனாகிய நிலத்திலே மெய் அடையாது. சத்தியம் தங்கி இருக்காது. தங்கி இருக்காது. இனி விடுதல் என்றாலும் நீ இறப்பதே நல்லது. விழுதல் விழித்தல்னா கூப்பிடுறது, விழிதல்னா இறக்கிறது. இந்த இதுல வரும்ல வெளிந்தாரில் வேறல அதே போல நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும். இது திருப்பல்லாண்டு. பையுடை நாக பகைக்கொடியானுக்கே பல்லாண்டு கூறுதுனே. அது நெய்யடைனா நிஜமாக அடை நெய் அடையுது. நெய் அடைந்திருக்கின்ற அந்த சொல்லு உடனே டக்குன்னு ஞாபகம். நெய்யடை நல்லதோர் சோறு. அது அப்படின்னா அந்த இடத்துல நெய் அடைனாக்க நெய் நெய் கொட்டப்பட்ட. அதுல சோத்துல நெய்யை கொட்டுறாங்க, இதுல தீல நெய்யடை தீ. இது தேற்றுவாய் நீ உளையாக தேறி நின்று ஆற்றுவேன் நான் உளவாக நானுளனாக வாய்வளை தோற்றுவாள் அல்லல் இத்துன்பம் ஆர் இனி மாற்றுவார் துயர்க்கொரு வரம்புண்டாகுமோ. தேற்றுவாய் நீ உளையாக தேறி நின்று ஆற்றுவே நான் உளனாக வாய்வளை தோற்றுவாள் அல்லல் இத்துன்பம் ஆர் இனி மாற்றுவார் துயர்க்கு ஒரு வரம்புண்டாகுமோ. தேற்றுவாய் நீ உளையாக, என்னை தேற்றுவதற்கு நீ இருக்க. நீ இருக்க இங்க, தேறுவதற்கு நீ இருக்க. நீ உட தேறி நின்று ஆற்றுவேன் நான் உளனாக. அந்த உன்னுடைய தேறுதலை அடைந்து நின்று தேறி நின்று ஆற்றுவே நான் உளனாக. அந்த பிரிவு துன்பத்தை பொறுத்து கொள்பவனாக நான் இருக்கிறேன். அது என்ன தேற்றுறதுக்கு நீ இருக்க, உன்னுடைய தேறுதலை கேட்டு அதை பொறுத்து கொள்றதுக்கு நான் இருக்கேன். ஆனா வாய்வளை தோற்றுவாள் எல்லாம் செய்தும் அந்த சீதை இங்கே வந்து தோன்றவில்லையே. தோற்றுவாள் தோன்றுவாள். தோற்றுவாள் அல்லள் இனி துன்பம் ஆர் இனி மாற்றுவாள். துன்பத்தை யார் மாற்றுவார்கள்? துயர்க்கு ஒரு வரம்பு உண்டாகும். இந்த துயருக்கு ஒரு எல்லை உண்டா? விட்டபோர் வாளிகள் விரிஞ்சன் விண்ணையும் சுட்டபோது இமையவர் முதலது இல்லையோர் பட்டு பட்டபோது உலகமும் உயிரும் பற்று அற கட்டபோது அல்லது மயிலை காண்டுமோ. விட்ட போர் வாளிகள் விரிஞ்சன் விண்ணையும் சுட்டபோது இமையவர் முதல தொல்லையோர் பட்டபோது உலகமும் உயிரும் பற்றற கட்டபோது அல்லது மயிலை காண்டும். விட்ட அதாவது நான் விட போகிறேன் அர்த்தம். நான் தொடுக்கின்ற போர் வாளிகள், அந்த போர் அம்புகள் விரிஞ்சன் விண்ணையும் சுட்டபோது, பிரம்மனுடைய சத்தியலோகத்தை போய் எரிக்கும் போது, இமையவர் முதல தொல்லையோர் பட்டபோது, தேவர்கள் முதலிய பழமையாக இருக்கின்றவர்கள் எல்லாரும் பட்டபோது, விழுந்து அழியும் போது, பூ பட்டு போச்சு அப்படிங்கிற பட்டபோது, உலகமும் உயிரும் பற்று அற கட்டபோது, உலகங்களும் பிராணிகளும் மிச்சமில்லாதபடி அழியும் போது, அழிக்கும் போது, அல்லது காலத்தில் அல்லாது மயிலை காண்போம். மயில் போன்ற சீதையை தருமம் என்று ஒரு பொருள் தன்னை அஞ்சி யான் பெருமருகின்றது செருணர் தேவரோடு ஒருமையின் வந்தனரேனும் உய்கலாம் உருமென ஒலிபடும் உறவிலோய் என்றான். தருமம் என்ற ஒரு பொருள் தன்னை அஞ்சி யான் தெருமருகின்றது. உலகத்தை எல்லாம் அழிப்பதற்கு என்னால முடியும். ஆனால் நான் எதை அஞ்சுகிறேன்? தர்மம் என்று ஒரு பொருள் தன்னை அஞ்சி, தர்மம் என்கின்ற அந்த ஒரு பொருளை அஞ்சி யான் தெருமருகின்றது. தெருமருகின்றது மனம் சுழன்று வருந்துகின்றது. செருணர்னா பகைவர். பகைவர்கள் தேவரோடு ஒருமையின் வந்தாரேனும், தேவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பகைவர்களாக வந்தாலும் உய்கலாம், பிழைக்க மாட்டார்கள். உரும் இடி போல, இடி முழக்கம் போல ஒலிபடும்
இந்த நாணின் ஓசை உண்டாகும். உட விலோய், விலோய்னா வில்லை உடையவனே. செருணர் தேவரோடு பகைவர்களான தேவர்களுக்கு பகைவர்களான இல்ல தேவர்கள் பகைவர்களாக வந்தார். தேவர்களே பகைவர்கள் இல்ல ஆமா செருணர் பகைவர்களான அரக்கர்கள் தேவரோடு ஒருமை, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவாசுரர் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் உயிகலாம். அந்த சொல்லாட்சி நல்லா இருக்கு. தர்மம் என்று ஒரு பொருள், ஒரு பொருள் மரம் ஆயிரண்டும் சுழற்சி. முதல்ல பாலகாண்டத்திலே இந்த பாடல்கள் இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு நல்ல தலைப்பாடலாம். தர்மம் என்று ஒரு பொருள். இளவலும் உரை செய்வான் எண்ணும் நாள் இனும் உள அல கூதிவும் இறுதி உற்றதான் களவு செய்தவன் உரை காணும் காலம் வந்து அளவியது அயர்வது என் ஆணை ஆழியாய். இளவலும் உரை செய்வான் எண்ணும் நாள் இனும் உள அல கூதிடும் இறுதி உற்றதான் களவு செய்தவன் உரை காணும் காலம் வந்து அளவியது அயர்வது என் ஆணை ஆழியாய். ஆணை ஆழியாய் அரச சக்கரத்தை உடையவனே, இதற்காக நீ கலங்குவது ஏன்? எண்ணும் நாள் இன்னும் உளஅல, எல்லா நாளும் முடிஞ்சாச்சு. கூதிரும் இறுதி உற்று, கூதிர் காலமும் கார்காலமும் முடிய போகிறது. களவு செய்தவன் திருடி கொண்டு போனவனாகிய ராவணன் இருக்கின்ற இடத்தை காணுகின்ற காலம் வந்து அளவியது, வந்து சேர்ந்தது. இந்த சமயத்தில் நீ தளர்ச்சி செய்வது ஏன் என்று இலக்கணம் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். திரை செய் அத்தின் கடல் அமிழ்தம் செங்கடான் உரை செய்ய தரினும் அத்தொழில் உவந்தின வரை முதல் கலப்பைகள் மாடு நாட்டி தன் குறைமலர் தடக்கையால் கடைந்து கொண்டனன். இதுல இருந்து ஒரு 3 பாடல்கள் முயற்சியின் பெருமையை பற்றி இலக்கணம் சொல்றது. இந்த பகல் இறுதி உற்றதுங்கிறது எப்படி பாதி முடிந்ததுங்கிற அர்த்தம் வருது. இந்த முந்தின பாட்டுல பகல் இறுதி உற்றதுன்னு சொல்றாரு. அதுக்கு எப்படி ஹாஃப்னு அர்த்தம் வருதுன்னு எனக்கு புரியல. உளபகல் கூதிரும் இறுதி உற்றதால் இல்ல பகல்னா நாள்னு அர்த்தம். அப்ப நாள் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம் வருது. நாள் முடிஞ்சது பாதி இல்ல, ஒரு பாதி. அதாவது மொத்த காலத்துல பாதி காலம் பாட்டுல இல்லையே. பாட்டுல இல்ல இல்ல, அதுதான் உரையை அவர் கற்பிச்சிருக்காரு. இல்ல ஏன்னா இப்ப வந்து கூதிர் பருவம் வரையறத பத்தி அடுத்து ஒரு 20 பாட்டு இருக்கு. எப்படி கூதிர் பருவம் வரையறது இன்னொரு 20 பாட்டு இருக்கு. இல்ல 25 பாட்டுல வர்ணனை இருக்கு. எப்படி வந்து கூதிர் பருவம் தேய்ந்து மறைகிறதுன்னு அது இருக்கு, அது இருக்கு. அதுல ஒரு 10 பாட்டு இருக்கு. இல்ல 25 பாட்டு இருக்கு. அதுதான் அவர் அப்படி உரை எடுத்திருக்காரு. இப்பவே மறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் பின்ன அத்தனை பாடல்கள் வர்றதுக்கு பொருள் இல்லாம இறுதி உற்றதால் முடிய போகிறது, முடியும் தருணம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம், முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுல ஒரு போன பாட்டுல எனக்கு ஒரு தோணியது, நம்மளுக்கு கூட 90% ஆஃப் தி எஃபர்ட் முடிக்கும் போது ஒரு இது அந்த கடைசி வந்து முடியுமா முடியாதாங்கிற ஒரு அந்த லாஸ்ட் மைல் ப்ராப்ளம். திரை செய்ய தீன்கடல் அமிர்தம் செங்கடால் உரை செய்ய தரினும் அத்தொழில் வந்து பார்க்கடலை ஒரு பக்கத்துல மந்திரமலையை நிறுத்தி இன்னொரு பக்கத்துல அந்த வாசுகியை பாம்பாக்கி அதுக்கு மேல அந்த சாய் கூடாக சந்திரனை இது பண்ணி இத்தனை முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டுமா? திருமால் வந்து நீ அமிர்தம் கொடு அப்படின்னு சொன்னா கொடுத்துறாத கடல். திரை செய்ய தென்கடல் அமிர்தம் செங்கடால் உரை செய்ய தரணும், அமிர்தத்துக்கு கொடுப்பாய் என்று சொன்ன உடனே கொடுக்கும் என்றாலும் தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வேண்டும் என்பதற்காக வரை முதல் கலப்பைகள் வரை அந்த மலை முதலான கருவிகளை எல்லாம் கொண்டு மாடு நாட்டி அந்த இடத்துல பக்கத்தில் நிறுத்தி
தன் குறைமலர் தன்னுடைய கைகள் சிவக்கின்ற மாதிரி தன் தடக்கையாலே கடைந்து கொண்டான் திருமால். அடுத்த பாட்டு முயற்சியாலே பெற்றது.